guys, welcome to navajlifecaretamil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஐஷேடோ பிளெண்டிங் டெக்னிக் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம 10 மினிட் ஒரு ஐஷேடோ லுக் பண்ணுறோன்னா அதை வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம 2 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு ஹேக்னு கூட வந்து சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்புறம் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட அஃபோர்டபுளான ஐப்ரோ கிட் தான். நீங்கள் ஐப்ரோ பென்சில் கூட வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது கம்ப்ளீட்லி உங்களோட விஷ் தான். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கன்சிலர் வெட் அண்ட் வைல்ட் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம ஐஷேடோ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டார்க் சர்க்கிள் இருக்கிறவங்க கன்சிலர் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஐஷேடோ கலர் வந்து நல்லா பாப்பாக வந்து தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐப்ரோ வந்துட்டு த்ரெட்டிங் பண்ணியிருக்கல, ஷேப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வீட்லேயே எப்படி நம்ம செல்ஃபாக வந்து ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் ஒரு டுட்டோரியல் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். எப்போவுமே நம்ம ஐஷேடோ க்ரியேட் பண்ணுறோன்னா கன்சிலர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும் ஈவனாக. அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய ஐஷேடோ வந்து நல்லா பாப்படாக தெரியும், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். நான் இந்த ப்ரஷஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறது. அமேசான்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிங்க் கலர் இல்லை பிளாக் கலர் செட் ஆஃப் ப்ரஷஸ் வந்து ஒரு 200 rupees அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி பவுடர் வச்சு செட் பண்ணலாம் கைஸ். பிகாஸ் இந்த மெத்தடுக்கு வந்து எனக்கு ஐஷேடோ நல்லா போய் ஸ்டிக் ஆகணும் என்னுடைய ஐலிட்டில். அதனால் பவுடர் வச்சு செட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் பவுடர் எதுவுமே வச்சு செட் பண்ணல. இன்றைக்கி நான் வந்து ஹிலாரரோட ஐஷேடோ பேலட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேட் நம்பர் 2, ஒரு கலர்ஃபுல் பேலட். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு டார்க் பர்பிள் கலர் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். நம்மளோட தீம் எப்படின்னா எண்டில் வந்து டார்க், மீடியம், லைட் அந்த மாதிரி ஒரு ஷேட் தான் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண வரும். ஸோ நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். தட்ஸ் கம்ப்ளீட்லி your wish guys. அதனால் நீங்கள் எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஐஷேடோ வந்து கலர் காம்பினேஷனுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் உங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். அந்த டார்க் பர்பிளுக்கு அப்புறம் இந்த பிங்க் ஷேட் வந்து ஒரு மீடியம் கலர் ஷேட். ஸோ அதை விட கொஞ்சம் இது வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா பிக்மெண்டேஷன். ஸோ அதனால் இதை வந்து நான் மிடில் ஆஃப் த ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 2 மேட் கலர்ஸ் ப்ளஸ் ஒரு ஷிம்மர் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 3 மேட் கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சென்டராக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டெக்னிக் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபிங்கர்லேயே எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து பிளெண்டிங் ப்ரஷஸோ இல்லை அதர் ஃப்ளாட் ப்ரஷஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான கலர்ஸை வந்து நம்ம ஐலிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஷிம்மர் கலர். ஸோ ஷிம்மர் வந்து என்னோடய இன்னர் கார்னரில் நான் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 கலர்ஸை நம்ம டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இதை பொறுமையாக பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளெண்டு தான் ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் கூட. அதனால் இந்த கலர்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸ் டிப்ஸ் எல்லாம் என்னோடய சேனல் நான் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் பண்ணுற டுட்டோரியல் வந்து புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். கலர் பே ஆஃப் வேணும்னா நீங்கள் ரீஅப்ளையும் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நான் இன்றைக்கி பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் அப்படியே பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம வந்து ஷிம்மர்ஸ் எல்லாம் நல்லா ப்ளஸ் அந்த மேட் ஷேட்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். பட் ஓகே, இது வந்து ஒரு ஹேக் தான். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே அது ஒர்க் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அந்த ப்ரஷில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஷிம்மர்ஸே வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு லைட்டாக பிக்மெண்டேஷன் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அகெயின் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி 3 கலர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷில் பிளெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு எம்டி இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷே இந்த ஐஷேடோ டச் பண்ணல, அதுவும் நான் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து நம்ம லோவர் பார்டரில் என்ன பவுடர் ஷேடே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்டெப் நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம கீழே ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது தான் அது நம்ம ஐ லுக்கே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் ஐலைனருக்கு வந்து டார்ஸில் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஹேக் தான். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்மால், லார்ஜ் அண்ட் மீடியம் அண்ட் லார்ஜுங்க மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். என்னோடய ஐலைனரில் போட்டுட்டு நான் விங் லைனர் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ஹேக் தான். விங் லைனர் ட்ரா பண்ண தெரியாதவங்க இல்லை கை வந்து ஷிவர் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக விங் லைனர் வந்து வரைய வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உள்ளே நல்லா ஃபில் பண்ணுங்கள். இப்போ அந்த 3 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி அது உள்ளே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னர் கார்னர்லேயே அவுட்டர் கார்னர்லேயே நான் ட்ரா பண்ண போகிறேன். அந்த இன்னர் கார்னர் ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் ஐலுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லைனுக்கு ஏற்ற மாதிரி க்ராஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதோட எட்ஜையும் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப்பான டிப் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கேட் ஐ மாதிரி நமக்கு ஒரு விங் ஐலைனர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹூடட் ஐயாக இருக்குது, பெரிய ஐயாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ளூ அண்ட் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஜிக்ஸாக அப்ளை பண்ணும்போது என்னுடைய ஐலாஷஸ் வந்து இன்னும் திக்காக தெரியும். இதுவும் ஒரு ஹேக் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எது ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விங் ஐலர் இல்லை கேட் ஐ ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுனா, ரொம்ப ரவுண்ட் ஐஸாக இருக்குது, அந்த மாதிரி இருக்க ப்ரொட்ரூடிங் ஐஸாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஐ ரொம்ப சின்னதாக தெரியும். அது ஒரு இல்யூஷன் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதா லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் லவ் யூ ஆல்.